சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவோட தலைவரோட பையன் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் தான் இன்பநிதி. இவர் கைது செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. சிபிஐ தான் இவரை கைது செய்ய போகிறதாகவும் ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது நேற்று முன்தினம் அவரது கலைஞர் டிவியில் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. அதாவது கலைஞர் டிவியோடைய நிதிநிலை அறிக்கை அதை எல்லாத்தையுமே தாக்கல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி அந்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு இனிமே அவர்தான் பொறுப்பு என்று ஸ்டாலின் அவர்கள் நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டு அதை உதயநிதி ஸ்டாலினிடம் சொல்லி அவரை முதல் நாளைக்கு வேலைக்கு அமைச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினோட பையன் இன்பநிதி காலையில் 11 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்காரு. இதன் மூலமாக நன்றாக வேலை செஞ்சுருக்கார் எனவும் அதை முதல் நாள் வேலையில் ரொம்பவே கஷ்டமாக இருந்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ சிபிஐ வசம் இந்த பிரச்சனை ஏன் இந்த அளவுக்கு போயிருக்குன்னா, நம்ம கலைஞர் தொலைக்காட்சி இருக்கும் இடம் சில இடங்கள் பார்த்திங்கன்னா பட்டா இல்லாமல் இருக்கான். அதுதான் இப்போ பூகாந்தரமான பிரச்சனையாக வெடிச்சிருக்கு. இப்படி பட்டா இல்லாத நிலத்தை வச்சுட்டு இருக்கும்போது அதன் மூலமாக அவங்க கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டு இதன் மூலமாக அந்த வழக்கில் அவங்க வென்று கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்தை எடுத்துப்பாங்க. இதன் மூலமாக இன்பநிதியை அரெஸ்ட் பண்ணுறவும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா அனைத்து நிதி இதுவையும், அதாவது பார்த்திங்கன்னா கலைஞர் டிவியோட நிதி மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணுற பொறுப்பில் தான் அவர் இருக்கார். இதனால் அவர் பயந்து 2ஆம் நாள் வேலைக்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி 1000 மிரட்டல்கள் வரும், 1000 சவால்கள் வரும். இதெல்லாம் எதிர்த்து தான் நம்ம அடுத்தடுத்த கட்ட வேலைகளை பார்க்கணும். இதை மனசில் போட்டுக்கக்கூடாது. இதே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆரம்பத்தில் சினிமா துறையில் நீ உள்ள காலடித்து எடுத்து வைக்கும்போது எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். உன்னை வெறுப்பாங்க, உன்னை பிடிக்காமல் போயிடும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா மக்கள் உன்னை ஏற்றுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் தான் நடந்துச்சு. அதையே தான் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும் அவரோட பையன் இன்பநிதிக்கும் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்பநிதிக்கு சினிமாவுக்கு வரத்துக்கு விருப்பம் கிடையாது. அதனால தான் இப்படி கலைஞர் டிவி மூலமாக அவரை அரசியலில் ஒரு பெரிய புள்ளி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பொறுப்புகள் அவரிடம் தரப்பப்படுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினையும் ஆரம்பத்தில் எல்லாரும் கேலி கிண்டல்கள் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. இதே போல் இப்போ இன்பநிதிக்கும் நடக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம்தான் என மற்றவங்க சொல்லிட்டு வராங்க. மேலும் இப்படி ஆரிசு அரசியல் பண்ணுறதுனால கட்சியில் பிளவுகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த தடவை திமுக ஆட்சி நிரந்தரமாக அகற்றப்படும். இன்பநிதியும் உதயநிதியும் கண்டிப்பாக அரெஸ்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.